என்னன்னு தெரியுமா? இது என்னது? நாங்க 11 தோல்வி பழனிசாமின்னு தான் சொன்னோம். எங்கய்யா செவரேறி குதிச்சு ஓடி வந்து கர்ச்சிப்ப மூஞ்சில கட்டிக்கிட்டு போற ஒரு ஆசாமி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதை வெட்கக்கேடாக இந்த தமிழ்நாடு பார்க்கிறது. அதை உணர்த்துவதற்கு தான் இந்த கூட்டம். நேத்திக்கு முளைச்ச காலானெல்லாம் திமுகங்கிற ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க. நாங்கள் பார்க்கிறோம். இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல, எந்த போஸ்ட்லயும் ஏறி நிக்கல, எந்த அணில் குஞ்சு கீழே விழுந்தாலும் நாங்க கவலைப்பட போறதில்ல. ஏன்னா யாருக்கிட்டடா பேசுறீங்க நீங்க? திமுக காரன் யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நாராய் கிழித்தவர் திமுகவின் தலைவர். நான் சொல்லுகிறேன், மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக காரன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க? திமுக காரனுடைய வரலாறு தெரியுமா? நான் ஏன் அண்ணாவை சொன்னேன்? சினாரியோவை பாருங்க. சாதாரண ஜெயலலிதா முதலமைச்சர் கிடையாது. அருண்ஜேட்லி 3.5 மணி நேரம் வந்து நிக்கிறாரு. கதவை திறந்து காப்பி கூட கொடுக்கல, நிக்க வச்சு ஒரு கவரை கொடுக்கறாங்க. வாங்கிட்டு போய் எங்க ஆட்சியை கலைங்கன்னு சொல்றாங்க. வாஜ்பாயிட்ட போய் இதை பார்த்தோன்னு வாஜ்பாய் இப்படி பிடிச்சு தூக்கி போட்டார். அரசியல் இயக்கங்கள் வரலாம் போகலாம், நடிகர்கள் வரலாம் போகலாம், ஆமைக்கறி வரலாம், அணில் குஞ்சு வரலாம், எவன் வேண்டுமானாலும் வரலாம். எங்களுக்கு அவெல்லாம் பொருட்டல்ல. நேத்திக்கு முளைச்ச காலானெல்லாம் திமுகங்கிற ஆலமரம் அழிஞ்சு போயிரும் மேடைக்கு மேடை பேசுறாங்க. நாங்கள் பார்க்கிறோம். இங்கே எந்த கரண்ட் கம்பத்தையும் கட் பண்ண சொல்லல, எந்த போஸ்ட்லயும் ஏறி நிக்கல, எந்த அணில் குஞ்சு கீழே விழுந்தாலும் நாங்க கவலைப்பட போறதில்ல. ஏன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கருப்பு சிவப்பை கொள்கை சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டம். எங்களை பார்த்து யார் யாரோ பேசுறாங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வரல. நான் பதில் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாரும் இது என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? இது என்னது? இது என்னது? நாங்க 11 தோல்வி பழனிசாமின்னு தான் சொன்னோம். எங்கய்யா செவரேறி குதிச்சு ஓடி வந்து கர்ச்சிப்ப மூஞ்சில கட்டிக்கிட்டு போற ஒரு ஆசாமி தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடாக எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பில் இருப்பதை வெட்கக்கேடாக இந்த தமிழ்நாடு பார்க்கிறது. அதை உணர்த்துவதற்கு தான் இந்த கூட்டம். நண்பர்களே, நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஒரே ஒரு அமைச்சர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் 5 திட்டங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த திட்டங்களில் எவற்றை பேச வேண்டும் என்று சொன்னபோது நான் பாஜகவை பேச வேண்டும். ஏன் பாஜகவை பேச வேண்டும்? எல்லா மாநிலத்திலும் எப்படி சூழ்ச்சி அரசியல் செய்து மாநில அரசியலை கபலீகரம் செய்து சங்கிகளை நாற்காலியில் உட்கார வைத்து மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியையும் தேசிய உடைமையாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? யாரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்? நான் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மறவர் கூட்டம் நேற்றைக்கு இன்றைக்கு முளைத்த காலான் அல்ல. கொட்டுகிற மலையில் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் இன்றைக்கு நடப்போவது ஒரு ஒட்டு மாஞ்செடி. இந்த மாஞ்செடி வளரும். இந்த செடியின் விதையை நசுக்குவார்கள், தூக்கி எறிவார்கள், கிழித்து போடுவார்கள். ஆனால் நாங்கள் நடுவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வீரிய விதை. அது மண்ணை கிழித்து வளரும், மண்ணை கிழித்து வளரும். வளருகிற மரம் வேர் விடும், கிளை விடும், காய் விடும், கனிகள் விடும். பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இங்கே உட்கார்ந்து பசியாரும். இந்த மரத்தின் அடியில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தன்மானம் மிக்க கூட்டமான தமிழன் கூட்டம் இங்கே வாழும். அன்றைக்கு வளருகிற மரத்தின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம் என்று அண்ணா சொன்னார். அன்றைக்கு அண்ணா நட்டு வைத்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக. தமிழ்நாட்டில் எவன் தமிழனை அடிமைப்படுத்த எத்தனித்தான், தமிழனின் மானத்தை, தமிழனின் மொழியை, பண்பாட்டை எவனாவது தொட நினைத்தால் முதலில் வருவது யார் குரல்? யார் குரல்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் எல்லை சாமிதான் எங்களை காக்கிறான். நான் சொன்னேனே, அண்ணாவை ஏன் பேச வேண்டும்? அண்ணாவை ஏன் பேச வேண்டும்?
நாடாளுமன்றத்தில் அண்ணா முழங்குகிறார். Do you know what is state autonomy? மாநில சுயாட்சி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு அவற்றையெல்லாம் கவலை இல்லை. அண்ணா சொன்னார், நான் பதவி பித்து பிடித்து அலைகிற அல்ல, ஒரு காகிதத்தில் முதலமைச்சர் என்று எழுதிவிட்டு இதிலே உட்கார்ந்து கொள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிற அடிமையும் நான் அல்ல. அண்ணா சொன்னார், சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதி நக்கினால் அது இனிக்காது. எனக்கு உண்மையான மாநில சுயாட்சி வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனுக்கு உண்மையான உரம் வேண்டும். அதற்கு என் உயிரே போனாலும் என் முதுகெலும்பு தண்டுவடம் வளையாது. இந்த எதேச்சை அதிகாரத்தை, சர்வாதிகாரத்தை வேறொருக்கிற போரில் முதல் களப்பலி இந்த அண்ணா துறையாகத்தான் இருப்பான் என்று அண்ணா சொன்னார். நெஞ்சை காட்டினார். சர்வாதிகாரம் எத்தனித்த போது சர்வாதிகாரத்தின் சிண்டை பிடித்து காலடியில் நசுக்கி இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் அது அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம். யாருக்கிட்டடா பேசுறீங்க நீங்க? திமுக காரன் யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேருவை பார்த்து நாடாளுமன்றத்தில் நாராய் கிழித்தவர் திமுகவின் தலைவர். அண்ணா பேசினார், I belongs to a Dravidian stock. நான் திராவிட இனத்தை சார்ந்தவன். யாரு? இந்தியா ஒன்று, இந்தியாவிற்குள்ளே எல்லோரும் வாருங்கள், இந்தியாவில் இருக்கிறவர்களே நீங்கள் சாதி மதமற்றவர்களாக இந்தியாவிற்கு வாருங்கள் என்று சொன்னபோது ஒரு தலைவன் சர்தார் வல்லபாய் படேலை உட்கார வைத்துக் கொண்டு, ஏன் வாஜ்பாய், ஷிண்டே, ஜவஹர்லால் நேருவை வைத்து உட்கார்ந்து கொண்டு ஒரு தலைவன் சொன்னான், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், உங்களால் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, எங்கள் திராவிட நாடு கோரிக்கை வெற்றி பெறும். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. எப்படி என்று சொல்லுகிறேன். அப்படி அண்ணா முழங்கினார். அண்ணாவின் ஆட்சியை அழிக்க நினைத்தார்கள். அண்ணாவினுடைய பெயரை அழிக்க நினைத்தார்கள். அப்போது அண்ணா வீறு கொண்டு எழுந்து சொன்னார், என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன். என் நாட்டிற்கு நான் தமிழ்நாடு என்று பெயரிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்கிற பெயர் வைக்கிற போது ஒரு நாட்டுக்குள்ளேயே இன்னொரு நாடா என்று கேட்டார்கள். ஆம், இது திராவிட நாடின் மறுவடிவம் தான். இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை எவனாவது மாற்ற நினைத்தால் அவனை தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடமாட்டார்கள். அப்படி அவனுக்கு ஒரு அச்சம் வருகிற வரை இந்த அண்ணா துறைதான் ஆளுகிறான் என்ற அர்த்தம் என்று அண்ணா சொன்னார். நான் சொல்லுகிறேன், மரத்திற்கு மரம் தாவுகிற அணில் குஞ்சுகளுக்கு சொல்லுகிறேன், டே இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேரு வச்சவன்டா திமுக காரன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறீங்க? திமுக காரனுடைய வரலாறு தெரியுமா? நான் ஏன் அண்ணாவை சொன்னேன்? அண்ணாவிற்கு பிறகு கலைஞர், மிசா கொடுமைதான் நமக்கு இன்றைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கொடுத்தது. அந்த மிசா கொடுமை வந்தபோது என்ன நடந்தது? கலைஞர் சொன்னார், இந்திரா காந்தி பேசுறாங்க, நீ எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சியை தேர்தலே இல்லாம இன்னும் ஒரு பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னப்ப நாற்காலி முக்கியம்னு அன்னைக்கு கலைஞர் நினைச்சிருந்தாருன்னா வாங்க கொடுங்கன்னு கையெழுத்து போட்டு வந்திருப்பாரு. நாற்காலியை விட இந்த நாட்டின் ஜனநாயகம் முக்கியம், இந்த நாட்டில் ஆளுகிற மக்களின் ஜனநாயகம் முக்கியம்னு சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள்னு தலையங்கம் எழுதுறது இந்தியாவிலேயே ஒரே பத்திரிகை கலைஞரின் மூத்த பிள்ளை முரசொலிதான். இந்திரா காந்தி பீரங்கியோடு நிற்கிறார், கலைஞர் எழுதுகோளோடு நிற்கிறார். பீரங்கியால் குண்டிருக்கிறது, கலைஞரின் பேனாவில் மை இருக்கிறது. கலைஞரின் பேனாவின் மையை பார்த்துத்தான் இவ்வளவு கூட்டம் வந்தது. நாங்கள் மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கு கூட்டம் அல்ல, கொள்கை கூட்டம். கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஈல்டானார். அதான் வரலாறு. ஏன் கட்சியை உடைச்சா? உலகம் சுற்றும் வாலிபன்ல அந்த அந்நிய செலாவணி கேஸுக்காக தான் போய் காலில் விழுந்தது. வரலாறு இது. நான் அதுக்கு போகல. அடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்தார். முடிச்சிட்டு எப்பவுமே தீபாவளிக்கு எல்லாரும் வெடிவெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு டியூட்டி முடிச்சிட்டு வர்றப்போதான் எங்களுக்கு புது டவுசர் சட்டை.
அந்த புது டவுசர் சட்டையை வாங்குறதுக்கு சின்ன பையனா எங்க அப்பா எப்போ வருவாரு, போன் எல்லாம் கிடையாது, எங்க அப்பா எப்போ வருவாருன்னு வாசல்லே இருப்போம். என் தங்கச்சியோட நிக்கிறப்ப இரு அப்பா நமக்கு Dress வாங்கிட்டு வந்துருவாருன்னு. எங்க அப்பா மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டாரு, செந்தநீர்வர மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டாரு. எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சி வண்டியில தூக்கி போடுது. நாங்க கதறோம். எங்க அம்மா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க. அம்மா ஏம்மா அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது? எங்க அப்பா சொன்னாரு, ஜெயலலிதா எஸ்மா டெஸ்மா சட்டத்துல அப்பாவை கைது பண்ணிட்டாடா, உனக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லைன்னு வருப்பத்தப்படாத, இந்த ஜெயலலிதாவை ஒழிக்கிறதுக்கே நான் உன்னைய வளப்பண்டான்னு வளர்த்தது எங்க அப்பா. 176 FIR ஜெயலலிதா மேல. சாவர வரைக்கும் திமுக காரண்டா. எங்களை பார்த்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இங்கே குறிப்பிடுகிறேன்னா, மிஸ்டர் அருண் ஜேட்லி தி லா மினிஸ்டர் ஆஃப் யூனியன், தேசத்தினுடைய லா மினிஸ்டர் யாரு? அருண் ஜேட்லி. அருண் ஜேட்லி ஒரே ஒரு போன் தான், பிஜேபியினுடைய அருண் ஜேட்லி ஓடி வராரு போயஸ் தோட்டத்துக்கு. எப்படி தெரியுமா? போயஸ் கார்டன் கதவு திறக்கல, சென்ட்ரல் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். இந்த அம்மா கூப்பிடுது, கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க, போன்ல அடிக்கிற. எங்க சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துட்டாருங்க, யூனியன் மினிஸ்டர், நீங்க தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, வெயிட் பண்ணட்டும். 1 மணி நேரம் ஆகுது, வெயிட் பண்ணட்டும். 2 மணி நேரம் ஆகுது, எங்க சொல்லுங்க வந்து. அம்மா எப்ப முழிக்கிறாங்களோ அப்பதான் சொல்ல முடியும், நீ வெயிட் பண்ணு. 3 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அம்மா இப்பதான் காப்பி குடிக்கிறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் வாசல்ல நிக்கிறாரு, போயஸ் தோட்டத்து வாசல்ல, பிஜேபி கவர்மெண்ட். 3.5 மணி நேரம் கழிச்சு கதவு திறக்குது. அருண் ஜேட்லி உள்ள போனார். ஒரு லெட்டர் அந்த அம்மா கொடுத்துச்சு. இந்தா இந்தா புடி. என்னங்க? கலைஞர் ஆட்சியை கலைக்கணும். கலைஞர் ஆட்சியை கலைக்கணுமா? கலைஞர் ஆட்சியை கலைக்கணும். சரிங்க. 2வது, என் மேல இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு, வருமான வரி வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கணும். இது பெரிய காரியங்க, இது உடனே எல்லாம் ஏய் நீ போஸ்ட்மேன் தான். யாரு? அருண் ஜேட்லி. யூ ஆர் ஜஸ்ட் a postman. hand over this to Vajpayee. he know my values. ஜெயலலிதா சொல்லுது அருண் ஜேட்லிட்ட. அருண் ஜேட்லி இப்படி வாங்கிட்டு போறாரு டெல்லிக்கு போறாரு. சினாரியோவை பாருங்க. சாதாரண ஜெயலலிதா முதலமைச்சர் கிடையாது. அருண் ஜேட்லி 3.5 மணி நேரம் வந்து நிக்கிறாரு. கதவை திறந்து காப்பி கூட கொடுக்கல, நிக்க வச்சு ஒரு கவரை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போய் எங்க ஆட்சியை கலைங்கன்னு சொல்றாங்க. வாஜ்பாயிட்ட போய் இதை பார்த்தோன்னு வாஜ்பாய் இப்படி கிழிச்சு தூக்கி போட்டார். அதனாலதான் வாஜ்பாயுடைய ஆட்சி அந்த அம்மா கலைச்சுது. இங்க நான் சொல்றது என்னன்னா, எப்பா சேலத்து இரும்பு மனிதர், சேலத்து கரும்பு மனிதர், புரட்சி தமிழர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், ஜெயலலிதா இடத்தை நிரப்ப வந்த எடப்பாடி பழனிசாமி, உன் மவனை காப்பாத்துறதுக்கு இப்படி கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு வந்தியே, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படியா அரசியல் பண்றது? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க எப்படி அரசியல் பண்றது? நான் சொன்னேனே, எங்கள் தலைவர்கள், நீங்கள் எங்கள் தலைவர்களுடைய கால் தூசிக்கு கூட சமமில்லை. ஆனால் உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், மத்திய அமைச்சரை 3.5 மணி நேரம் கேட்ல நிப்பாட்டினடா அந்த அம்மா. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? மூச்சுக்கு 300 தடவை. போன தடவை 4 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப ஓபிஎஸ் போய் காலில் விழுந்தா, அடுத்த காலில் பிளைட்டை பிடிச்சு போய் ஏபிஎஸ் காலில் விழுந்துட்டு வந்தாப்ல. மாறி மாறி காலில் விழுந்துட்டு வந்து இப்ப நேரடியா போய் நான் எங்க போறீங்கன்னு கேட்டா, நாங்க டெல்லியில இருக்கிற அதிமுக ஆபீஸ் போறோம்ட்டு எல்லாமே மிட் நைட்ல தான் போறாங்க. அமித்ஷா வீட்டுக்கு மிட் நைட்ல தான் போறாங்க. ஏங்க போறீங்கன்னு கேட்டோம். அதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்? அதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? இல்ல பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவங்க சொன்ன பதில், நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். என்ன பதில்? நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம். சரிங்க, நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நாங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம். பாஜக நம் மாநிலத்தை வஞ்சிக்குதா இல்லையா? பதில் சொல்லுங்க. பாஜக நம்முடைய மாநிலத்தை வஞ்சிக்குதா இல்லையா? சத்தமா
என கேட்கல, வஞ்சிக்குது. மாநிலத்தை வஞ்சிக்கிற பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த கூட்டணி விளங்குமான்னா இது ஒரு டாக்டிஸ், இது ஒரு டாக்டிஸ். சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார், முதலமைச்சருடைய ஒரு 5 திட்டம் சொல்றேன், வேற எதையும் பேசல. போன வாரம் முதலமைச்சர் சென்னையில் நம்ம அமைச்சர் ஒரு விஷயத்தை தொட்டார்ல, அன்பு கரங்கள்னு. அந்த திட்டம் தொடங்குறப்ப நான் நின்னேன், முதலமைச்சர்கிட்ட இருந்தேன். முதல் வரிசையில் சோஃபால உட்கார்ந்திருந்தேன். முதலமைச்சர் பேசி முடிக்கிறார். முதலமைச்சர் பேசுறப்ப கூட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு திவ்யான்னு பேசினாங்க. அந்த பொண்ணு பேசுறப்ப எனக்கு அழுகையா வந்துச்சு. பொதுவெளியில அழுவுறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்கேன். அந்த குழந்தை பேசுது. அந்த பிள்ளை 6வது படிக்குது. 6வது படிக்குது அந்த பிள்ளை. மேடையில சொன்னுச்சு, என் பேரு திவ்யா, நான் மறைமலை நகர்ல இருந்து வரேன். எனக்கு 4 மாசம் இருக்கிறப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. நான் பொழைச்சேன். என் பாட்டி தான் வீட்டு வேலை பார்த்து என்னை காப்பாத்துறாங்க. 4 மாசங்க அந்த குழந்தை. இப்ப 6வது படிக்கிறான் அந்த பிள்ளை. திவ்யா சொன்னா, நான் அனாதை, என் பாட்டி வீட்டு வேலை செய்வாங்க, எனக்கு வரையறது ரொம்ப பிடிக்கும், வரையறது ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி கிட்ட போய், அம்மா எனக்கு கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா, கலர் பென்சில் வாங்கி கொடுன்னு சொன்னா பாட்டி திட்டுவாங்க, நம்ம சோத்துக்கே கஷ்டப்படுறோம், உனக்கு கலர் பென்சில் தேவையான்னு கேட்பாங்க. ஆனா இங்க உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடந்துச்சு. என் ஸ்கூல்ல என் ஹெட் மாஸ்டர் பெற்றோர் இல்லாத குழந்தைன்னு பதிவு பண்ணி வச்சிருந்ததை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த மனுவை ஃபில்அப் பண்ணி இந்த முகாம்ல கொடுங்கன்னு நாங்க கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு உதவி வரும்னு சொன்னாங்க. நாங்க நம்பல. ஆனா இன்னைக்கு மாசம் 2000 ரூபாய் எனக்கு கொடுக்கறாங்க. அது அல்ல இந்த கைதட்டல், அதுக்கு அல்ல. அந்த குழந்தை சொன்னுச்சு, இனிமே என் கனவு ஒரு ஓவியர் ஆகிறது, இனிமே கலர் பென்சிலும் வாங்க என் பாட்டி யார்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டாம், என்னைய பாத்துக்கிறதுக்கு அப்பாவா அம்மாவா இருக்கிற என் முதலமைச்சர் ஐயா இருக்காருல்ல, அந்த காசுல வாங்குவேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு திட்டம் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற போது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது ஒரு தலைவன் சிந்திக்கிறான். அனாதை குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்க கூடாது. அந்த குழந்தைகள் அப்படி இருந்தால் அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் நானாக இருப்பேன்னு அந்த பிள்ளைகளுக்கு மாசம் 2000 ரூபாய் 18 வயசு வரைக்கும். அது மட்டுமல்ல, அந்த மிகப்பெரிய பியூட்டி என்னன்னா, அந்த குழந்தை படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போறப்ப அந்த பிள்ளை என்ன விரும்புறாளோ, எந்த காலேஜில் விரும்புறாளோ அந்த கல்வியை தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவசமாக பெற்று தந்து அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயப்படுத்துற ஒரு தலைவன் எங்க தலைவன். எல்லாம் மத்திய அரசு நசுக்குது. நம்ம அமைச்சர் இருக்கார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். உங்கள்கிட்ட ஒரு செய்தி கேட்கிறேன். நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, உங்க பிள்ளை இப்ப ஸ்கூலுக்கு போதில்லை, காலையில உணவு நீங்க கொடுக்கறீங்களா? இல்ல. நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போனா அங்க பிள்ளைக்கு காலையில உணவு பரிமாறப்படுது. எதுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது? படிக்கிற குழந்தை பசியோடு படிக்க கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். குழந்தைக்கு பசி வரக்கூடாதுங்க. அதுக்கு தொடக்க கல்வியில இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் சாப்பாடு, காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம். இது மனிதநேய திட்டமா இல்லையா? மிக முக்கியமான திட்டம். இந்த திட்டத்துக்கு மத்திய அரசின் சார்பில் வரவேண்டிய நிதி நிப்பாட்டிட்டான். நம்ம அமைச்சர்ல இருந்து எல்லாரும் போய் டெல்லியில கேட்கிறோம். அதுக்கு டெல்லியில கேட்டதுக்கு மத்திய அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க ஹிந்தி படிங்க, உங்களுக்கு நிதி தரோம்னார். ஹிந்தி படிங்க, நிதி தரோங்கிறார். எந்த நிதியை நிப்பாட்டுறாரு? நம்ம பிள்ளைகள் சாப்பிடுகிற நிதி,
நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கட்டுற நிதி, நம்ம பிள்ளைகளுக்கு வர ஸ்மார்ட் போர்டு, நம்ம வரி பணத்திலிருந்து மத்திய சர்க்கார் கொள்ளையடிச்சிட்டு போகிற நிதி சுமையில நமக்கு வர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறான். அப்படி கேட்டா நீ இந்தி படி, நான் பணம் தரேங்கிறான். இந்தி படிச்சு நமக்கு அந்த காசு வேணுமா? பதில் சத்தமா சத்தமா. பாவேந்தர் பாரதிதாசன் தான் சொல்லுவார், இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர், தப்புழைத்தோர் எங்கு வாழ்ந்ததில்லை. இந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா? எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி, எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் என்போம் இந்திதனை, அதன் ஆதிக்கம் தன்னை வேறறுப்போம். அதன் ஆதிக்கம் தன்னை வேறறுப்போம். இந்தி படிச்சாதான் காசுன்னா நீங்க சொல்றீங்கல்ல, உங்க குரலுக்கு முன்பாக உங்கள் பிரதிநிதியாக தமிழ்நாட்டின் தலைவன், திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், டேய் இந்தி படிச்சாதான் நீ 2000 கோடினா நீ 10,000 கோடி கொடுத்தாரு நான் அதை ஏத்துக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கான காசை நானே கொடுக்கிறேன்னு சொன்னது தலைவன். யாரை எதிர்க்கிறார்? மத்திய அரசை எதிர்க்கிறார். மத்திய அரசை எதிர்க்கிறார். நம் இயக்க தலைவர்கள் மீதெல்லாம் இடி, சிபிஐ, ஐடி ரைட். எவனுக்கு முதுகெலும்பு இல்ல, எவனுக்கு முதுகெலும்பு இல்ல. ஆனா இந்தியாவிலேயே முதுகெலும்புள்ள ஒரே தலைவன், இந்த சர்வாதிகாரத்தை, இந்த சங்கி கூட்டத்தை வேறு இருக்கக்கூடிய ஒரே தலைவன் யார் என்றால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த தலைவன் தான் தமிழ்நாட்டை காக்க முடியும், தமிழ்நாட்டை காக்க முடியும். கீழடி என்பது தமிழனின் பெருமை, கீழடி என்பது தமிழனின் தொன்மை. சார் இன்னைக்கு இல்ல சார், 6000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் தங்கத்துல தோடு போட்டிருக்கான். தமிழச்சி கார்பன் டெக்னாலஜில கண்டுபிடிச்சிருக்கோம். நாம தான் அதை உலகத்திற்கு அறிவிச்சோம். இருமை கண்டுபிடித்தவன் தமிழன், இருமை கண்டுபிடித்தவன் தமிழன். துருக்கிக்கு பிறகு முதல்ல துருக்கி தான் கண்டுபிடிச்சுன்னா, ஆனால் துருக்கிக்கு முன்னாடியே கீழடியில என் தமிழன் இரும்பை உருக்குகிற தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு உலகத்துக்கு என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார். பாஜக என்ன தெரியுமா பண்ணுச்சு? பாஜக என்ன பண்ணுச்சு தெரியுமா? அங்க ராமன் இருக்கான்னு ஒரு அறிக்கை கொடு அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருத்தன்ட்ட கேக்குறாங்க. அவர் தான் அதுக்கான டைரக்டர். அவர் சொன்னாரு, ஏங்க அங்க கடவுளே இல்லைங்க, தமிழன் அவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக. அந்த பாஜகவோடு இந்த அடிமை அதிமுக கூட்டணி வைக்கிறது. எங்கள் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது பாஜக, அதனோடு கூட்டணி வைத்திருக்கிறது இந்த அதிமுக அடிமை கும்பல். மாநிலத்திற்கு எதிராக சட்டத்தை இயற்றுகிறது, மாநில சுயாட்சியை நசுக்குகிறது பாஜக, அதனோடு கூட்டணி வைத்து அமித்ஷா கொண்டு வந்தார் என்பதற்காக அந்த சட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று சொன்னது இந்த அடிமை அதிமுக கும்பல். சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக சிஏஏவை கொண்டு வந்தது பாஜக. அந்த கூட்டத்தோடு அன்றைக்கு ஆதரவு வாக்களித்து விட்டு தேர்தலுக்கு தேர்தல் நாடகமாடி இன்றைக்கு அதே அதிமுக அடிமை கும்பல் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. இந்த ஒப்பீட பாருங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சீங்கன்னா தான் மகனையும் தான் சம்பந்தியும் காப்பாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனா என் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணார்? மிஸ்ஸால கலைஞரை அடிக்கணும்னா கலைஞரை கைது பண்ண கூடாது, அவர் மகனை கைது பண்ணுன்னு இந்திரா காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவர் மகன் ஊர்ல இல்ல, வந்த உடனே நானே சொல்லி அனுப்புறேன்னு சொன்ன தலைவன் தான் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படி போன தலைவன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கிற திராவிட பெருங்குடி மக்களினுடைய ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக நிற்கிறார். அந்த தலைவன்கிட்ட போய் உங்க மிரட்டல் உருட்டெல்லாம் பாதிக்குமா? நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். நீங்கள் எப்படி தன்மானத்தோடு இன்றைக்கு வாழுகிறீர்கள், அந்த தன்மானத்தை உங்களுக்கு கொடுத்தது எந்த இயக்கம்? உதயசூரியனும் கருப்பு சிவப்பையும் தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லை. அரசியல் இயக்கங்கள் வரலாம் போகலாம், நடிகர்கள் வரலாம் போகலாம், இன்னும் எவையோ வரலாம் போகலாம், ஆமைக்கறி வரலாம், அணில் குஞ்சு வரலாம், எவன் வேண்டுமானாலும் வரலாம். எங்களுக்கு அவெல்லாம் பொருட்டல்ல.
எங்களுக்கு யாரும் பொருட்டல்ல. நான் உங்களுக்கு சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளின் தன்மானம் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் பேசுகிற தாயின் மொழியான தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம் இனத்தின் பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால், இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்றால், நமக்கு கிடைத்த சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால், நம் பிள்ளைகளுடைய கல்வி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால், நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், அந்த வளர்ச்சி அடிமைத்தன்மையோடு இருக்காமல் தன்மானத்தோடு என் மாநிலம் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று இந்தியாவிலேயே 14 ஆண்டுகள் கழித்து 2 டிஜிட்ல 11.13% மாநில உற்பத்தியை உயர்த்தி இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. தொழில்துறையில் முதலிடம், தொழில் உற்பத்தியில் 2வது இடம், தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் முதலிடம். ஏங்க இந்தியாவே டவுன்ஃபால்ல போய்கிட்டு இருக்கு. டவுன்ஃபால்ல போகுது. இந்திய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. இத நான் சொல்லல, மோடி சர்க்கார் சொல்றான். மோடி சர்க்கார் சொல்றாங்க. இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலம் எது? முதலிடத்தில் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே 50% மேல் பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. 99% இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே எலிமெண்டரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்ல இந்தியாவில் முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. அந்த பெருமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. சார், இதெல்லாம் ஒரு ஸ்கீம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இப்படியே என்னால் வாசித்துக் கொண்டே போக முடியும். ஆனால் நான் இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்பெற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்கிற நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். கோழைகளையும் அடிமைகளையும் புறக்கணிப்போம். வெல்க திராவிடம், வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 2026 நம்முடைய முதல்வர் சொன்னார் 200 லட்சம் என்று சொன்னார். எதிர்க்கட்சியே இல்லாத, எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத சட்டமன்றத்தையும் நம்முடைய தலைவர் படைப்பார். 200 லட்சம் 234 நாம் பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.